வணக்கம். ருத்துலோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இப்போ வீடியோவில் பார்க்குறது ஒரு கஸ்டமரோட வீடியோ தான். பிரியா திருவண்ணாமலையிலேருந்து அவங்க பாருங்கள் எப்படி லோட்டஸ் வளர்த்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பேரல்ஸில் வளர்த்து ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லாவே அவங்களுக்கு ஃப்ளவரிங் கொடுத்துட்ருக்கு. வாழ்த்துக்கள் பிரியா. இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் க்ளவுட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் அவங்க வளர்த்துருக்காங்க. பாருங்கள், நிறைய கப்பீஸ் வச்சுருக்காங்க. நான் கூட இந்தளவுக்கு வைக்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. இதே மாதிரி தான் ஒரு பையன் வந்து நான் முன்னாடி வீடியோஸில் அவன் வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருப்பேன். அந்த பையனோட பேர் பார்த்திங்கன்னா பரமசிவம். முசிறி சேர்ந்த அந்த பையன் வந்து ஒரு +1 படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் எனக்கு தெரியும். அந்த பையன் நம்மக்கிட்ட ஒரு க்ரீன் ஆப்பிள் டியூபர்ஸ் வாங்கியிருந்தான். நான் எப்படி வளர்க்குறனோ அதே மாதிரி அவன் வளர்த்து காமிச்சிருந்தான். அதுதான் வந்து மிருத்து லோட்டஸில் உங்களுக்கு வீடியோஸில் கஸ்டமர் வீடியோஸில் நான் வந்து காமிச்சிருப்பேன். அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் சிவஸ்ரீ கார்டன்ஸில் டியூபர்ஸ் வாங்கி அது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் வாங்கியிருக்கான். அவன் என்கிட்டையும் ஒரு டைம் பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் கேட்டிருந்தான். நான் வந்து ரீஃபண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டேன். டியூபர்ஸ் மட்டும்தான் நான் வந்து திரும்பியும் அப்படி ஏதாவது ஒரு டியூபரில் டேமேஜ் ஆகிருந்தது அப்படின்னா திரும்பவும் நான் டியூபர்ஸ் தான் நான் கொடுப்பேனே தவிர ரீஃபண்ட் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். நானும் அதே மாதிரி ரீஃபண்ட் கொடுக்க முடியாது. ரீஃபண்ட் கேட்டவங்கள நான் பிளாக் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அவன் அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. அவன் இந்த மாதிரி ரீஃபண்ட் அமௌண்ட்டை எனக்கு அனுப்பி டியூபர் வாங்குகிறான் அப்படிங்கிறது முதல்ல தெரியல. அது எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு சேனலில் டியூபர் வாங்கியிருந்தேன். ஜூலியட் டியூபர் வாங்கியிருந்தேன். அவங்க ஜூலியட்டுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா அமெரிப்பியோனியை கொடுத்துருந்தாங்க. அது பூக்கிற வரைக்குமே நான் சொல்லியிருந்தேன், பூக்கும்போதும் சொல்லியிருந்தேன் இது வந்து அமெரிப்பியோனி மாதிரி தான் மொட்டு வருது, ஜூலியட் வரலை அப்படின்ட்டு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பூத்ததுக்கப்புறம் தான் தெரியும்னு சொன்னாங்க. பூத்ததுக்கப்புறம் நான் வீடியோ அனுப்பி கேட்டதுக்கு அவங்க வந்துட்டு சாரி, இது வந்து கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கி கொடுத்த டியூபர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஸோ அதனால் சரி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிவஸ்ரீ கார்டன்ஸில் ஆர்டர் கொடுக்க போயிருந்தேன். அப்போ தான் வந்து நான் பே பண்ணும்போது இது வந்துருந்துச்சு. அவங்க அக்கௌண்ட்லேருந்து எனக்கு வந்து பேமெண்ட் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் தெரியலை. நான் வந்து மறுபடியும் செக் பண்ணி பார்த்ததில் தான் இவனுக்காக தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது. மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த பையன் இன்னொரு கேரளா சேனல் ஏதோ ஒரு அக்கௌண்ட்லேருந்து எனக்கு பணம் வந்திருக்குது. அதுவும் ரீஃபண்ட் அமௌண்ட்டு தான் இருக்குது. அதுவும் எனக்கு இப்போ தெரில. ஏன்னா அவன்கிட்ட ஜிபே இல்லை. அவன் வேறு ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து தான் ஜிபே பண்ணுவான். அது எனக்கு தெரியல. இந்த பையன் ரீஃபண்ட் யாரோ ஒருத்தவங்க கொடுத்தோன்னே அதையவே வச்சு எல்லாத்துக்கிட்டையும் பார்த்திங்கன்னா டியூபர்ஸும் வாங்கிக்கிறான், பணத்தையும் வாங்கிக்கிறான். அந்த மாதிரி தான் எல்லாமே கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்குறான். இந்த பையன் பண்ணினது ரொம்ப தப்பு தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு டியூபர் கொடுத்தா பூத்தா போதுன்னு வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றி கொடுக்குறாங்க பாருங்கள். அதுவுமே ரொம்ப தப்பு தான். கரெக்டான டியூபர்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா அதை கொடுக்காமல் விட்டுறணும். சின்ன பசங்களாம் தாமரை வளர்த்து சேல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து இந்த பையன் மாதிரி நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. அந்த மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க. இந்த பையன் தாமரை நல்லா தான் வளர்க்குறான். நல்லா வளர்த்து ஒரு பெரிய செல்லர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்காக இந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது. நேர்மையான வழியில் டியூபர்ஸ் வாங்கி நீங்கள் போடுங்க. இந்த மாதிரியெல்லாம் இனிமேல் யாரும் பண்ணாதீங்க. நிறைய பேர் இந்த தாமரையெல்லாம் இதெல்லாம் வந்து கரெக்டாக பூக்காது, சும்மா ஏதோ போடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. கரெக்டாக பிளான்டிங் போட்டால் நல்லாவே வந்து பூக்கள் கொடுக்கும். தாமரை வளர்த்து கிழங்கு எடுக்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. இது வளருமா வளராதான்னு தெரியறதுக்கு முதல்ல ஒரு 2 இயர்ஸ் நாட்டு தாமரையை வளர்த்துட்டு அதுக்கப்புறமா ஹைப்ரிட் தாமரைக்கு மாறி அதுக்கப்புறம் அதை வளர்த்து அது எது வருது எது வர்றதில்லை அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாம் வந்து சேல்ஸுக்கு கொடுக்குறோம். அது ஒன்றும் ஈஸியான வேலை கிடையாது. ஒரு விவசாயம் மாதிரி தான் நம்ம இவ்வளோ தாமரைகளை வளர்க்குறது. ஒரு 10 தொட்டி இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக வளர்த்து அதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு 100 தொட்டி 150 தொட்டி இருந்ததுன்னா அதை ஒருத்தவங்க க்ளீன் பண்ணி எல்லாம் கரெக்டாக கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம டியூபர்ஸ் எடுத்து பேக்கிங் பண்ணி கொடுக்குறோம். பேக்கிங் பண்ணுறக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். இதெல்லாம் யாருக்குமே தெரியறதில்ல. வாரத்தில் 2 நாள் இந்த தாமரை தொட்டிகளை பராமரிக்கிறக்கே நமக்கு டைம் பிடிக்கும். அந்த அளவுக்கு வேலை செஞ்சால் மட்டும்தான் டியூபர்ஸ் எடுக்க முடியும். நிறைய பேர் ஈஸியாக 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு டியூபர்ஸ் கேட்குறீங்க. ஒரு தாமரை கிழங்கு வாங்கி போகிறதுக்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 500 2500 அந்த ரேஞ்ச் வரும். நம்ம ஒரு 50 ரூபாய்க்கு தாமரை கிழங்கு கொடுக்குறோன்னா பெரிய கிழங்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது. அது கரெக்டான வெரைட்டி கொடுக்கவே முடியாது.
பாருங்கள், நான் உங்களுக்கு தாமரை கிழங்குகளை காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் 50 ரூபாய் டியூபர் நாம் கொடுக்குறது. இந்த டியூபர் போட்டால் பூ வருமா அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இந்த டியூபரும் அதுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள். அது 100 ருபீஸ்லேருந்து 150 200 ரேஞ்ச் டியூபர்ஸு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ வந்தாலும் தான் வரும், இல்லை வராமல் போயிடும். சின்ன டியூபர் போட்டால் டார்மெண்ட்டு தான் போகும். இந்த 50 ருபீஸ் டியூபர் எல்லாம் போட்டால் இந்த மாதிரி பெரிய டியூபர்ஸ் போடும்போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த 30 நாள் கழித்து பூக்கள் வரும். இது நிறைய பேர் தெரியாமல் 50 ருபீஸ் டியூபர்ஸ் வாங்கிடுறாங்க. வாங்கி போடும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா அது டார்மெண்ட் போயிடுது, அது காஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுடுறாங்க. அதை ரீபாட் பண்ணி கொடுத்தா நல்லாவே உங்களுக்கு பூக்கள் கொடுக்கும். தாமரை கிழங்கு வாங்கி நடுறீங்க அப்படின்னா அது காஞ்சி போச்சுன்னு தூக்கி போடக்கூடாது. அதுக்குள்ளே கிழங்கு இருக்கும், அது தெரியாமல் நிறைய பேர் தூக்கி வேஸ்ட் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி நியூ வெரைட்டிஸ் எல்லாம் 50 ருபீஸ்க்கு கொடுக்கவே முடியாது. பாருங்கள், இதுவும் ஒரு 50 ருபீஸ் டியூபர் தான். இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கவே முடியாது. ஏன்னா டியூபர்ஸ் சில வெரைட்டிஸில் வரும், சில வெரைட்டிஸில் வராது. இவ்வளோ ரிஸ்க் இருக்குது இதில். இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான வேலையே கிடையாது. ஃபேக்காக நிறைய பேர் போடுறாங்க. அதை பார்த்து யாரும் ஏமாந்துடாதீங்க தயவு செஞ்சு. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய டியூபர் வாங்கி நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக அந்த பிளான்ட் வந்து தழைஞ்சி வரும். அப்போ தான் வந்து பெரிய செடியாக வரும், உங்களுக்கு பூக்களும் கொடுக்கும். ரொம்ப சின்ன டியூபராக போட்டிருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அது அழுகி போயிடும். கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது அப்படின்னா அது டார்மெண்ட் போய் டியூபர் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ரீபாட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பூக்கள் கொடுக்கும். இந்த மாதிரி பெரிய கிழங்கு போடுறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு நிறையவே பூக்கள் கொடுக்கும். அவங்க திரும்ப திரும்ப வாங்கி நியூ வெரைட்டிஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன கிழங்கு வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பூக்காத ப்ராப்ளம் இருக்கும். இல்லை அப்படின்னா நாட்டு தாமரையில் வர கிழங்குகள் வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கியிருந்தீங்க யாராவது கிட்ட தெரியாமல் அப்படின்னா அதுவும் பூக்காமல் போய் அப்படியே தான் நிற்கும். கிழங்கு மட்டுமே வந்துக்கிட்டே இருக்கும், இல்லை இலை மட்டுமே வந்துட்டுருக்கும். அதை வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து வாங்கி போடுங்க, உங்களுக்கு நல்லாவே பூக்கள் கொடுக்கும். அடுத்தது நம்ம ஒரு வித்தியாசமான கப் மாதிரி இருக்கிற இலையை பார்க்கலாம். பாருங்கள், இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கப் மாதிரி தெரியுது. ஒரு சைட்லேருந்து பார்த்திங்கன்னா திருவோடு மாதிரி தெரியுது. எனக்கு பார்த்திங்கன்னா திருவோடு மாதிரி தான் தெரியுது. இன்னொன்று பாருங்கள், இலை இந்த இலைக்கடி இருக்குது. அது பார்க்குறக்கு அச்சு அசல் திருவோடு மாதிரியே இருக்குது. ஏன் இந்த மாதிரி இலைகள் எல்லாம் வருதுன்னா இது ஒரு சின்ன ஒரு நோய் தாக்கம் தான். இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஓவர் ஃபெர்டிலைசர். நான் வந்து இது கொஞ்சம் ஓவர் ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்கேன். மக்காத மாட்டு சாணம் வந்து உள்ளே கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அதனால தான் இந்த இலைகள் வந்து இப்படி வருது. ஆனாலும் இந்த இலைகள் பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட அசல் திருவோடு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இலை. இந்த இலையில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அப்படியேவெல்லாம் இருக்காதுங்க, சாஞ்சிரும் இலை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இப்படியே இருக்கட்டும். இது நோய் வந்து தானாக நீங்கிக்கும். இது பாருங்கள், அடுத்த லீஃப் பாருங்கள், கிளியர் ஆயிடுச்சு. இனி வந்து வர லீஃப் எல்லாமே வந்து நல்லாவே வந்துடும். இந்த இலை பெருசாகாதுங்க, ஓரளவுக்கு அப்படியே தான் நிற்கும். ரொம்ப பெருசாகாது, இப்படியே நின்றுட்டு காஞ்சிடும். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா லின்டிங் சுவாய் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இதோட லீஃப் பாருங்கள், அந்த லீஃபோட எட்ஜில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த இருக்கிற லோட்டஸ்லேயே இந்த தாமரை தான் இந்த லீஃப் வந்து இப்படி டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்கு. எல்லா லோட்டஸ்லேயுமே இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம இலையை பார்க்கும்போது அந்த கார்னரில் இருக்கிற அந்த குழி வந்து தெரியாது. ஆனால் இந்த லீஃப் பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இந்த செடி பார்க்குறதுக்கு. இதுலேயும் பாருங்கள், அந்த திருவோடு மாதிரி ஒரு இலை இருக்குது, கீழே இருக்குது பாருங்கள். அது இன்னும் விரியலை. உங்களுக்கு தாமரை கிழங்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.